ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி அமாவாசை 2025. ஆடி அமாவாசை அன்று மறந்தும் இந்த பொருட்களை வாங்கிடாதீங்க, இல்லைனா பாவம் வந்து சேரும். வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஹிந்து மதத்தில் ஆடி அமாவாசை மிகவும் முக்கியமான மற்றும் சிறப்பான நாளாக சொல்லப்படுகிறது. என்னதான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வந்தாலும் ஆடி அமாவாசை நாள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் இதுவரை முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்க தவறியவர்கள் இந்த நாளில் அவற்றை செய்தால் பித்ருதோஷம் நீங்கி அவர்களின் ஆசி கிட்டும், வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பது நம்பிக்கை. இந்த ஆண்டு ஆடி அமாவாசையானது ஜூலை மாதம் 24ஆம் தேதி வியாழக்கிழமையன்று வந்திருக்கிறது. இந்த அமாவாசை நாளில் ஒரு சில விதிகளும் ஒழுங்குமுறைகளும் உள்ளன. அவற்றை ஒருவர் தவறாமல் கடைபிடித்து வந்தால் வாழ்க்கை சிறக்கும். அதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். அதுவும் பித்ருக்களுக்கு உரிய ஆடி அமாவாசை நாளில் ஒரு சில பொருட்களை வாங்கினால் அது பாவத்தை சேர்ப்பதோடு சனி பகவானின் கோபத்திற்கும் ஆளாகும். இப்போது ஆடி அமாவாசை நாளில் எந்த மாதிரியான பொருட்களை வாங்கக்கூடாது, எந்த விஷயங்களை செய்யக்கூடாது என்றுதான் இப்போது பார்க்க போகிறோம். அமாவாசை நாள் மிகவும் முக்கியமான நாளாக சொல்லப்படுவதால் இந்த நாளில் ஆல்கஹால் வாங்குவது மற்றும் அதை குடிப்பதை தவிர்க்க வேண்டும் என வேதங்கள் சொல்கிறது. மேலும் அமாவாசை நாள் சனி பகவானுடன் தொடர்புடையது என்பதால் எந்த வகையான மதுவை வாங்கினாலும் குடித்தாலும் அது வாழ்வில் எதிர்மறை ஆற்றலை கொண்டு வருவதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த தாக்கம் நீண்ட காலம் நீடித்திருக்கும். அடுத்ததாக, அமாவாசை நாட்களில் வாங்கக்கூடாத மற்றொரு பொருள் தானியங்கள், மாவு பொருட்கள். அதுவும் ஆடி அமாவாசை நாளில் கோதுமை மாவை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அப்படி வாங்கி அமாவாசை நாளில் சமைத்து உண்பது கெட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே இவற்றையும் வாங்காதீர்கள். ஆடி அமாவாசை நாளில் புனிதமான எந்த ஒரு பூஜை பொருட்களையும் வாங்கக்கூடாது. அதாவது ஊதுபத்தி, சாம்பிராணி, பூக்கள், கற்பூரம் அல்லது தெய்வங்களுக்கு உரிய பிற பொருட்களை வாங்குவது நல்லதாக கருதப்படுவதில்லை. எனவே இப்படியான பொருட்களையும் வாங்காதீர்கள். அமாவாசை நாள் பித்ருக்களுக்கு உரிய நாளாகும். துடைப்பம் லக்ஷ்மி தேவியுடன் தொடர்புடையதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது. இந்த அமாவாசை நாளில் துடைப்பத்தை வாங்கினால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இதன் விளைவாக நிறைய பண பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். வீட்டில் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கிய பிரச்சனைகளாலும் அவதிப்பட வேண்டியிருக்கும். அடுத்ததாக, அமாவாசை நாளில் எப்படி மது அருந்தக்கூடாதோ அதே போல அசைவ உணவுகளையும் வாங்கி உண்பது அசுபமாக சொல்லப்படுகிறது. மேலும் சனி பகவானுக்கு உரிய அமாவாசை நாளில் இறைச்சிகளை வாங்கி உட்கொண்டால் அது சனியின் கோபத்திற்கு ஆளாக்கி வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வைப்பதாக கூறப்படுகிறது. எனவே இந்த தவறையும் எந்த காரணத்தை கொண்டும் செய்யாதீர்கள். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.